இன்னைக்கு நான் என்ன படிச்சேன்ற சொல்றதுக்கு முன்னாடி நாளைக்கு நான் என்ன படிக்க போறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, நீங்க முன்னாடி நாளே என்ன சொல்ல படிக்க போறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்களும் உங்களோட சேர்ந்து படிப்போம் இல்லையான்ற கேட்டிருந்தீங்க. ஸோ நாளைக்கு நான் என்ன படிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா த டிராஜிக் ஸ்டோரி அப்படின்ற ஒரு போம் படிக்க போறேன். அதுக்கப்புறம் சி ஃபீவர் அப்படின்ற இன்னொரு போமும் படிக்க போறோம். ஸோ நாளைக்கு நான் படிக்க போறது ரெண்டு போம். ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா டிராஜிக் ஸ்டோரி அப்படின்ற ஒரு போமு, அதற்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சி ஃபீவர் அப்படின்ற ஒரு போம் படிக்க போறேன். இதோட சேர்த்து ஒரு ப்ரோஸும் படிக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. சரிங்களா, எம்பவர்டு உமன் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. இந்த ப்ரோஸ் தான் நாளைக்கு நான் படிக்க போறேன். சரிங்களா, த வேர்ல்டு எழுதல, பட் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றத நான் நினைச்சுக்கிறேன். சரியா, ரெண்டு போமு ஒரு ப்ரோஸ் படிக்க போறேன். இதோட சேர்த்து நான் என்ன படிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 சினானிம்ஸ் படிப்பேன். சினானிம்ஸ் படிப்பேன். நான் உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் ஆசான் பப்ளிகேஷன்ல புக் வாங்கியிருக்கேன். அந்த புக்ல இருந்து தான் நான் சினானிம்ஸ் அப்புறம் லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் நான் படிக்கணும். சரிங்களா, இப்பதான் சினானிம்ஸ் உருப்படியா படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை படிக்கும் போது இதையும் சேர்த்து படிப்பேன். இதோட சேர்த்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல டைம் அண்ட் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் அண்ட் ஒர்க் நாளைக்கு போட்டு பார்ப்பேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சரியா, இன்னைக்கு நான் படிச்சது இதே மாதிரி ரெண்டு போம் தான், அப்புறம் ஒரு ப்ரோஸ், அதுக்கப்புறம் 50 சினானிம்ஸ் படித்தேன். அது போக டைம் அண்ட் ஒர்க்கை போட்டு பார்க்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு வீடியோ எடுத்து அதை பார்த்தேன். வீடியோ எப்படி பார்த்தேன்றதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ வீடியோவில் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுவேன். எடுத்து போட்டுலாம் பார்க்கல. ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா, இது ப்ராக்டிஸ் பண்ணால் உங்க எல்லாருக்கும் வந்துடும். எனக்கு அப்படி தான் வந்தது. நான் ஆன்சர் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போட்டுருவேன். அதுக்கப்புறம் வீடியோ பாஸ் பண்ண வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஓகே. எல்லா சம்ஸ்க்கும் மோரார்லெஸ் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ டைம் அண்ட் ஒர்க் இன்னைக்கு நான் இப்படி தான் பார்த்தேன். அது போக இன்னைக்கு நான் பார்த்த ரெண்டு போம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கேரேஜ் அப்படின்ற ஒரு போம் இருந்துச்சு. ரயில்வே கேரேஜ் அப்படின்ற ஒரு போம் இருந்துச்சு. இது எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் ட்ரெயின்ல போயிருப்போம். அந்த ஜேர்னியை பத்தி பேசுது. இப்போ நம்ம ட்ரெயின்ல போறோம்னா அதாவது ட்ரெயின் முன்னாடி மூவ் ஆயிட்டு இருக்கும், பட் மித்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி போற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி இந்த ஆத்தர் சொல்லியிருந்தாரு. இது யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த போயட் எழுதியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவன்சன் அப்படின்ற ஒரு பேர் முடியும். ஸ்டீவன்சன் அப்படின்ற ஒரு பேர் முடியும். சரிங்களா, பால்ஃபோர் ஸ்டீவன்சன். பால்ஃபோர் பேர் பெரிய பேரு, பட் நான் இந்த ரெண்டு வேர்டை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சரிங்களா, இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அதனால இவர் ஸ்காட்டிஷ் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, யாரு ரயில்வே கேரேஜ் அப்படின்ற ஒரு போம் எழுதுனது ஸ்டீவன்சன்ற ஒரு ஆளு. அவர் ஸ்காட்டிஷ் போயட் அப்படின்றத சொன்னாங்க. இதுல அவர் எதை பத்தி எழுதியிருக்காரு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போற ஜேர்னியை பத்தி எழுதியிருக்காரு. ஜேர்னி அப்ப நம்ம ட்ரெயின்ல போறப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் பாத்தீங்களா. இப்போ சைட்ல பிரிட்ஜ் இருக்கும், ட்ரீ இருக்கும், இல்ல மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, லாரி வரும், ட்ரக் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ட்ரெயின்ல போறப்போ பார்த்துருப்போம். சரிங்களா, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இந்த ரயில்வே கேரேஜ் அப்படின்ற ஒரு போம் இருந்துச்சு. ரொம்பவே குட்டி போம் தான், நீங்க படிச்சாலே புரிஞ்சுக்கிற அளவு தான் இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, புரியாத வார்த்தைகள்லாம் அதில் இங்கிலீஷில் யூஸ் பண்ணவே கிடையாது. ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இதற்கடுத்து நான் இன்னொரு போம் படித்தேன். அந்த போம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கரேஜ் அப்படின்றது. சரிங்களா, கரேஜ் அப்படின்ற ஒரு போம் படித்தேன். இதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றவர் எழுதியிருந்தாரு. கரேஜ் அப்படின்ற போம் யார் எழுதியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா எட்வர்டு ஆல்பர்ட் கெஸ்ட். சரிங்களா, இந்த பேரை நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரேஜ் அப்படின்றது ஜிஇல முடியுது பார்த்தீங்களா. ஸோ ஜின்னு வந்துச்சா கெஸ்ட், இவ்வளோதான். கரேஜ் கெஸ்ட்டாக வரவங்களுக்கு கரேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களால் எப்படி முடியுதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் எந்த நாட்டை சேர்ந்த போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டை சேர்ந்த போயிட்டு. சரிங்களா, அமெரிக்கா நாட்டை சேர்ந்த போயிட்டு. இவர் பேர் எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். சரிங்களா, கெஸ்ட்டுக்கு கரேஜ் இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டேன். யார் எழுதுனான்றத ஆல்பர்ட்னு வரனால எஃப் ஃபார் அமெரிக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளவுதான். சரிங்களா, இந்த போம்ல போயிட் எதை பத்தி பேச வராருன்னு பாத்தீங்கன்னா கரேஜை பத்தி தான் பேச வராரு. அது போக கரேஜை பத்தி பேசினால் கூட இதுல முக்கியமான விஷயம் எது ஒரு மெயின் பாயிண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டீம் ஒர்க்கை பத்தி தான் பேசுறாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, டீம் ஒர்க் இன் தி சென்ஸ், இப்போ நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் பாத்தீங்களா, நம்ம தன்னிச்சையா வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. நம்ம எல்லார் தயவையும் வேண்டிதான் இருக்க வேண்டி இருக்கும். அது போக நம்ம எல்லாரோடையும் ஒரு டீமா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஒரு 6 ஸ்டான்ஸா மூலியமா கொடுத்துருப்பாங்க. 6 ஸ்டான்ஸானா பேராகிராஃப் மாதிரி. சரிங்களா, ஒரு ஸ்டான்ஸாக்கும் 4 லைன் இருக்கும். சரியா, இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம் ஒர்க்கை பத்தி தான் பேசும்.
இது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும், இல்லை ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீம் ஒர்க் வேணும். என்னதான் உங்களுக்கு வந்து ஸ்கில் இருந்தால் கூட, உங்களுக்கு வந்து வில் பவர் இருந்தால் கூட, நீங்கள் உங்களோட டீம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்களும் அந்த விஷயத்துக்காக கடத்தி கொண்டு போனால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே டீம்ன்றது அவர் இம்ப்ளைடாக அதை சொல்ல வராரு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மளை சுற்றி இருக்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத சொல்ல வராரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு கேம் தான் சொல்லுவார். நிறைய இடத்துல கேம் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே கேம்ன்றது லைஃப்பை தான் குறிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா படிக்கும்போது அப்படிதான் தெரியுது. சரிங்களா? அது போக இப்போ உங்கள் டீம்மேட்ஸ், அதாவது அவங்க சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹோப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபிஷாக வந்துட்டு எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, டீமுக்காக எல்லாத்தையும் பண்ணணும். இந்த செல்ஃபிஷ்னஸை வந்து உங்கள்கிட்ட இருந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இந்த போமில் வந்து அழகாக சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் இருக்காரு, இவர் அமெரிக்காவை சார்ந்த போயட் அப்படின்னு சொன்னேன். இவரை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட் லாரெட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. போயட் லாரெட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சிகன். அது போக இவர் வந்து பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவரோட காலகட்டம் எனக்கு ஞாபகம் இருக்க வரை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1881 டு 1959. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். இயர்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு போயட்டுக்கும் ஆத்தருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்க போறேன்னு தெரியல. பட் இது முடிஞ்சளவு ஞாபகம் வச்சுக்க எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு நான் பார்த்தப்போ. இதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோஸ் பார்த்தேன். அந்த ப்ரோஸ் வந்துட்டு எப்படின்னா ஒரு பேயை வச்சு வரும். பட் ஆனால் அங்கே பேயே இருக்காது. இதுதான் அந்த ப்ரோஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ரோஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா த கோஸ்ட் தட் காட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் தட் காட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர். சரிங்களா? இந்த ஃபுல் நேமை ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கேன் பார்த்தீங்கன்னா தர்பர் அப்படின்றது தான். இந்த கோஸ்ட்னு வந்தால் தர்பர் அப்படின்ற ஒரு வேர்டு வரும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். ஏன்னா ஃபுல் நேம் கண்டிப்பாக என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கதை எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து அம்மா, அப்பா, தாத்தா, அப்புறம் வந்துட்டு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு பாருங்க. அம்மா அப்பா இருப்பாங்க. பட் அப்பா வெளியே போயிருப்பாரு. சரிங்களா? அம்மா இருப்பாங்க, ஒரு பையன் இருப்பான். சரிங்களா? இந்த பையன் தான் வந்து நரேட்டரா இருப்பான். அதாவது இந்த கதையை வந்து விவரிக்கக்கூடியவனா ஒரு பையன் இருப்பான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். சரிங்களா? அவன் பேர் ஹெர்மன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்து ஒரு கிராண்ட்ஃபாதர், ஒரு தாத்தா இருப்பார். சரிங்களா? இந்த கதை எதை பத்தினதா இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த நரேட்டர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கதையை விவரிக்கக்கூடிய பையன் வந்துட்டு நைட் நேரத்தில் குளிச்சுட்டு வருவான். கிட்டத்தட்ட 1 மணி போல குளிச்சுட்டு வெளியே வருவான். அப்போ கீழே அவங்க டைனிங் டேபிளில் ஏதோ நடமாடுற சத்தம் கேட்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவன் என்னன்னு பயந்துருவான்னு பார்த்தீங்கன்னா, யாரோ வெளியேருந்து வந்துட்டாங்க, பர்க்லர்ஸ் வந்துட்டாங்க, திருடங்க வந்துட்டாங்கன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைப்பானா, தன்னோட அப்பாவும் இன்னொரு தம்பி அவனுக்கு இருக்கான், அவனும் வெளியே போனவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நினைப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைப்பானா, ஒருவேளை இது பேயா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த தூங்கிட்டு இருந்த இன்னொரு தம்பியை போய் கூட்டு வருவான். அதாவது வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், இன்னொரு தம்பி அப்பாவோட வெளியே போயிருப்பான். தூங்கிட்டு இருந்த இன்னொரு தம்பி ஹெர்மனை போய் கூட்டு வந்துட்டு கீழே ஏதோ சத்தம் கேட்குறா அப்படின்னா அவன் ரொம்ப பயந்துருவான். சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த கதை போகும். ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் வந்து கீழே நடந்துட்டு இருப்பாங்கன்னா அவங்களோட கிராண்ட்ஃபாதர் தான் நடந்துட்டு இருப்பாரு. இதுக்கு வந்து இவங்க வந்து போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாங்க, எங்கள் வீட்டுக்கு திருடே வந்துட்டான் அப்படின்னு. அது யார் பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னடா சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சு வரும்போது இவங்க 2 பேரும் முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு என்னடா நீங்கள் முழிக்கிறீங்க, கீழே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கலான்னு போவாங்க. ஃபோனும் கீழே தான் இருக்குது, இவங்களால போகவும் முடியாது. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரூமுக்குள்ளே போய் அவங்க ஷூ எடுத்து பக்கத்து வீட்டு ஜன்னலில் தூக்கி அடிச்சிருவாங்க. சரிங்களா? அவன் வந்து நல்லா வைவான். அவன் வந்து சும்மாவாக இருப்பான். நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து ஷூ தூக்கி எறிஞ்சா அவன் வந்து வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கத்தாரா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் திருட இருக்கா, நீ போலீஸுக்கு கால் பண்ணு சொன்னேன். அவன் தான் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுவான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து மொதல் வந்து அங்கே ஒரு குட்டி கலாட்டாவே நடக்கும். ஸோ அதை பற்றினது தான் இந்த கதை. சரிங்களா? படிக்கும்போது ரொம்ப கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கதை முடியும் போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா கடைசியில் அங்கே கோஸ்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நடந்தது அவங்க தாத்தா தான். கீழே அந்த டைனிங் டேபிள் அவங்க தாத்தா தண்ணி குடிக்கிறதுக்காக நடந்து போயிருப்பாரு. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, யாரோ வந்துட்டா எடுத்து போலீஸ்க்குலாம் கால் பண்ணி வீட்டையே ஒரு குட்டி கலாட்டா பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு படித்தது. நான் நாளைக்கு என்ன படிக்க போறேன்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க, உங்களோட சேர்ந்து நானும் படிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.